ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ஃபுட்ஸ் ஆஃப் ஃபேத் டாக் ஷோல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம உலகத்துல நிறைய மதம் இருக்கு, நிறைய கலாச்சாரம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு மதத்திலயும் இந்த ஃபுட்டை சாப்பிடலாம், இந்த ஃபுட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்மளுக்கு இருக்கு. எதைதான்ப்பா நம்ம சாப்பிடுறது? இன்னைக்கு கூட நான் ஆசையா ஒரு ஃபுட்டை சாப்பிடலான்னு போனேன். பட் எங்க அம்மா அது வேண்டாம், நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய கேள்விகள் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட 3 கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. யூத மதத்துல இருந்து நம்ம பென் ஐயா வந்திருக்காங்க. இஸ்லாமிய மதத்துல இருந்து நம்ம அக்பர் ஐயா வந்திருக்காங்க. ஜெயின் மதத்துல இருந்து மிகவும் பிரபலமான நம்ம ஹேமச்சந்திர ஐயா வந்திருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிற கேள்வி எல்லாத்தையும் அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு தி ஷோ. ஐயா, யூதர்கள் சட்டமுறையில் கோஷர் என்பதன் அர்த்தம் கொஞ்சம் விளக்குறீங்களா? யூத மத சட்ட புஸ்தகத்தில் தோரான்னு சொல்லுவோம். அந்த தோரால ஆண்டவர் யூதர்களுக்கு இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் பிரித்து கொடுத்தார். சாப்பிடக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் கோஷர்னு சொல்லுவோம். ஐயா, யூதர்கள் உணவு முறைகளில் எந்த இதெல்லாம் கோஷர் என்று விளக்குறீங்களா? எதெல்லாம் கோஷர் அப்படின்னு பார்த்தா, இப்போ மிருகங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். மிருகங்களுடைய கால்களில் விரிக்குழம்பு, அதாவது அதனுடைய பாதத்தில் அந்த பாதம் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கணும். வெறிக்குழம்பு 2ஆக பிரிஞ்சிருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் உணவு உண்ட பிறகு அந்த மிருகங்கள் தங்களுடைய வாயை அசை போடுகிறதா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாடு, ஆடு இவைகள் எல்லாம் கோஷர்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே எதிராக பன்றி, முயல்கள், ஒட்டகங்கள் இதெல்லாம் கோஷர் கிடையாது. இது யூதர்களுக்கு தடை செய்யப்பட்ட உணவுகள். ஐயா, எதெல்லாம் மீட்டோட பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை சேர்க்க மாட்டீங்க? அதுக்கு எதனா காரணம் இருக்கா? யாத்ராகமம் 23:19 சொல்லப்படுது, வெள்ளாட்டுக்குட்டியை அதனுடைய பாலோடு சேர்த்து சமைக்கக்கூடாது. அப்படி சமைப்பது அது தேவன் தடை பண்ணின ஒரு காரியம். அது அப்படி சமைச்சா அது கோஷர் கிடையாது. அப்படி நாங்கள் சாப்பிட மாட்டோம். அது தேவனால் தடை செய்யப்பட்டது. இந்த மாதிரி கடன் ஹலால் போட்டுக்க முடியும். ஹலால் என்ன? ஹலால் என்பது அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். எங்களுடைய இறைவன் எதெல்லாம் சாப்பிடலான்ட்டு எங்களுக்கு அனுமதிச்சிருக்காரோ அதெல்லாம் ஹலால்னு சொல்லுவாங்க. இந்த ஹலால் மீட்ஸ்ன்னு சொல்லுங்க, எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஹலால் ஃபுட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, ஒரு மூத்த வயதுள்ள இல்லைன்னா அனுபவம் மிக்க ஒரு இஸ்லாமிய நண்பரை கூப்பிட்டுட்டு கரெக்டாக இந்த கழுத்து பகுதியில் புரு தண்டைன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஷார்ப்பான நைஃபை வச்சு அதை அறுக்கணும். அப்போ தான் அது அவ்வளோவா துடிச்சு சாகாது. கொஞ்சம் எளிய முறையில் அது சாகும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெட்டும் பொழுது பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் அப்படின்னு எங்கள் இறைவனை வணங்கிட்டு தான் நாங்கள் அந்த காரியத்தை செய்வோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மிருகத்தோட முழு ரத்தத்தையும் வடி கட்டின பிறகு தான் நாங்கள் வந்து அதை சமைக்கவே செய்வோம். இது ஹலால் ஃபுட்ஸ். இது இல்லாமல் ஹராம் ஃபுட்ஸ்னு அப்படின்றது. ஹராம் ஃபுட்ஸ் அப்படி என்னென்னா, இந்த தானாக இறந்தது, அப்புறம் இந்த பன்றிகள், அப்புறம் மதுபானம் இதெல்லாமே தடை செய்யப்பட்ட ஒரு உணவு மாதிரி. அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் நாங்கள் ஹராம் அப்படின்ட்டு அதை சொல்லுவோம். அவ்வளோதான். ஐயா, ஏன் இந்த ஜெயின்ஸ்லாம் இந்த நிலத்துக்கு அடியில் வந்து பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் உங்களுடைய உணவில் சேர்த்துக்க மாட்டீங்க? நாங்கள் வந்து அகிம்சா முறையை பின்பற்றக்கூடிய ஒரு ஆட்கள். அகிம்சா அப்படின்னா அகிம்சை அல்லது வன்முறை இல்லாத ஒரு வாழ்க்கை. நீங்கள் சொல்கிற மாதிரி வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் மண்ணுக்கு அடியில் விளைகின்ற ஒரு காய்கறிகள், அதாவது வேருந்து வளரும். இதை நாங்கள் மண்ணிலிருந்து பிடுங்கும்போது அந்த காய்கறிக்கும் வலிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அதை சாப்பிட்றது இல்லை. சின்ன சின்ன உயிர்களுக்கும் நாங்கள் துன்புறுத்த, அதாவது வலி கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம். நீங்கள் இந்த முட்டை, இறைச்சி இதெல்லாம் சாப்பிடுவீங்களா? நிச்சயமாக கிடையாது. நாங்கள் சுத்த சைவம். பிறப்பிலிருந்தே நாங்கள் அசைவத்தை உட்கொள்ளாத ஒரு ஆட்கள். மீன், இறைச்சி, பால், குறிப்பாக தேன் இது போன்ற பொருட்களை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். இதை நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம். ஐயா, உங்கள் உணவு விதிமுறைகள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தம், அகிம்சா மற்றும் சுய கட்டுப்பாடு.
உயிர்களுக்கு சேதம் செய்யக்கூடாது, வலி உண்டாக்கக்கூடாது. மேலும் எங்கள் மனதை நாங்கள் அமைதியாக வைத்திருப்போம். எங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு அது வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனால தான் ஜெயின்ஸ் பண்ணினா சுத்தமாகவும் உணவு எளிய முறையில் இருக்கிறத நீங்கள் காண முடியும்.